பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு ஒரு 5 டிஎம்சி எடுத்திருக்காங்க. இந்த நடுவர் மன்ற தீர்ப்பிலே இருக்குது. 5 டிஎம்சி வந்து பெங்களூர் குடிநீருக்கு அப்படின்னு ஒரு 5 டிஎம்சி. இதெல்லாம் கழிச்சு தான் நம்மளுக்கு 177 தான் வந்திருக்கு. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே உலகத்துல கிடையாது. ஆனால் இது ஒரு மக்களுக்கான உரிமை பிரச்சனையாக மாறின பிறகு அதுல பல சிக்கல்கள் இருக்கு பேச்சுவார்த்தை. தேவகவுடால இருந்து டி.கே. சிவகுமார் வரைக்கும், ஈவன் சித்தாராமையா வரைக்கும் ஒரு பிரச்சனையை முக்கியமா சொல்றாங்க. இங்க குடி தண்ணீருக்காக நாங்க என்னன்னா சிந்திக்க வேண்டியதா இருக்கு. குடிநீருக்காக இல்ல, அதுவுமே தவறு. அதாவது நடுவர் மன்றத்துல நம்மளுக்கு ஆக்சுவலா 230 டிஎம்சி என்னமோ நம்மளுக்கு தீர்ப்பு வந்துச்சு. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கு நிலத்தடி நீர் இல்லைன்னு சொல்லி கொஞ்சத்தை கழிச்சிட்டாங்க. அந்த இதுல பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு ஒரு 5 டிஎம்சி எடுத்திருக்காங்க. இந்த நடுவர் மன்ற தீர்ப்பிலே இருக்குது. 5 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்கு அப்படின்னு ஒரு 5 டிஎம்சி. இதெல்லாம் கழிச்சு தான் நம்மளுக்கு 177 தான் வந்திருக்கு. நம்மளோட குடிநீர் தேவையும் இருக்குல்ல. இங்க அது நம்ம மேட்டூர்ல இருந்து எடுத்துக்கிறோம். மேட்டூர்ல இருந்து வீராணத்துக்கு கொண்டு நம்ம குடிநீர் தேவை இருக்கு. அங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு கொடுத்ததுல தான் எடுக்கிறோம். நம்ம 177 சிஎம்சி எல்லாம் அவங்க எல்லாம் எடுத்தது போக 177 டிஎம்சி இருக்கிறதுல நம்ம எடுக்கிறோம். புரியுங்களா? அந்த இதுலதான் நம்ம எடுக்கிறோம். ஆனா அவங்க அப்படி இல்லை. எல்லாம் வந்தது கடைசியில பாத்தீங்கன்னா மழை பெய்து எக்ஸஸ் வாட்டர் இருக்கிறப்பதான் நம்மளுக்கு திறந்து விடுறாங்க. இதை ஒரு வடிகாலா தான் நம்மளை யூஸ் பண்றாங்க. கர்நாடகாவை பொறுத்தவரை அதெல்லாம் கணக்கு பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளவு கொடுக்கணும்ன்றது இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளவு வாட்டர் கொடுக்கணும்னு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. வறட்சி காலத்திலையும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. வறட்சி அங்க தண்ணி இல்ல 50% தான் இருக்கு அப்படின்னு சொன்னா 50% நீங்க ஷேர் பண்ணிக்கணும் நம்மளோட. அவங்க 50% தான் இருக்குன்னு ஷேரே பண்ண மாட்டேன்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஒரு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆணையம் போட்டிருக்காங்க. வாரியத்துக்கு பதிலாக ஆணையம் போட்டிருக்காங்க. ஒழுங்காற்று குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஒழுங்காற்று குழு என்ன பண்ணும்னா, எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு சொல்லி, இவ்வளவு வாட்டர் இருக்கு இந்த இதுல, இவ்வளவு டிஎம்சி அங்க அணைகள்ல இருக்கு, கர்நாடகா அணைகள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன பிறகு அந்த அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு இவ்வளவு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அந்த ஆணையம் கூடி இவ்வளவு திறந்து விடணும்னு சொல்லும். திறந்து விடுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் இருக்கு. அணை அங்க இருக்கிறதுனால திறந்து விடுற அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. இவங்க ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இதே இது வட இந்தியாவில் நர்மதா வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு. அதுவும் இதே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட ஒரு போர்டு. அது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், ஹரியானா 4 மாநிலங்களுக்கு இடையில நதி பாயுது. அந்த நதியை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விதமான இதுவும் கிடையாது. தீர்ப்பில் என்ன இருக்கோ, எவ்வளோ டிஎம்சி எந்தெந்த மாதத்துக்கு கொடுக்கணுமோ அது அவங்களே அந்த அணை கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நர்மதா வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அந்த ஆணையத்தின் கண்ட்ரோல்லையே அந்த நதி அணைக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மாதந்தோறும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உரிமையோடு இந்த ஆணையமும் அமைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு எந்த விதமான இந்த அரசுக்கும் பேச்சுவார்த்தை, நீங்க சொல்றீங்கல்ல கூட்டணி கட்சிகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை, இது எதுவுமே தேவையில்லை. நதிநீரை பங்கிட்டுக் கொள்ள இருக்கலாம். அது பாட்டுக்கு திறந்து விட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அது என்னவோ, என்ன டேட்டு, என்ன டைம், எவ்வளவு வாட்டர் இருக்கு, அதுல எவ்வளவு ஷேர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க பங்குச்சந்தை மாதிரி தான். யாருக்கு என்ன ஷேர் என்னவோ பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நஷ்டம் குறைச்சலா இருக்கிறப்ப குறைச்சலா கொடுக்கணும். வறட்சி நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் இதை செய்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரு அதிகாரம் இல்லாத, அதை கூட அப்பவே கூட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இது பல்லு இல்லாத ஆணையம் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆணையத்தை அமைத்து ஒரு சிக்கலான நிலைமையை உருவாக்கியதே இந்த கவர்மெண்ட் தான். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி தலைமையிலான அரசு தாங்கிறது தான் இப்பொழுது உள்ள பிரச்சனையே. அதை தான் செய்துவிட்டு, சிக்கலையும் செய்துவிட்டு அதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது. இப்படித்தான் இவர்களுக்குள்ள இப்ப என்ன அதே பாஜகவினர் இங்க உள்ளவங்கலாம் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அரசு தானே இருக்கு, இங்கேயும் அங்கேயும் பேசி நீங்க பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. இதுல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே உலகத்துல கிடையாது. ஆனால் இது ஒரு மக்களுக்கான உரிமை பிரச்சனையாக மாறின பிறகு அதுல பல சிக்கல்கள் இருக்கு பேச்சுவார்த்தையில. இன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது வைகை அணையில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டுறாங்க மதுரைக்கு பக்கத்தில். கட்டுவதற்கான முயற்சிகள் இது பண்ணி எல்லாம் செய்யும் பொழுது, பொதுப்பணித்துறையால் நடவடிக்கை எடுக்கும் பொழுது சிவகங்கையில் மறியல் பண்ணுறாங்க. எங்களுடைய பாசனத்துக்கு தண்ணி வராமல் நீங்கள் தடுக்கிறீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இது அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா, எங்களுக்கு தண்ணியை தடுக்கிறீங்க நீங்கள், இது வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு அவரவர்கள் உரிமை. நீங்கள் மழை பெய்யுது, அந்தந்த நேரத்தில் மழை பெய்யுது,
நீங்க கடந்த காலத்துலலாம் சொல்லுவோம்ல, ராஜா காலத்துலலாம் மாதம் மும்மாரி மழை பெய்ததா அப்படின்லாம் கேட்போம்ல. அது மாதிரி மழை சரியாக பெய்து எல்லாம் சரியாகவே இருந்தால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாத பொழுது, அதுவும் இப்பொழுது உலகத்திலேயே காலநிலை மாற்றம், எல்னினோ பிரச்சனை இது எல்லாம் இருக்கும் பொழுது, பருவமழைகள் தவறி காலங்கள்லாம் தவறும் பொழுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து தீர்க்க வேண்டிய, தடுக்க வேண்டிய, சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை வந்து யார்ட்ட இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்கு. அவங்க தான் ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனை, இது மாதிரி நதிநீர் தாவாக்களை தீர்ப்பது, உச்சநீதிமன்றத்துக்கும் இவங்களுக்கும் கடமை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவாக தீர்ப்பு கொடுத்த பிறகு, இவர்கள் இது மாதிரி ஒரு சில அரசியலை செய்யும் பொழுது தான் மாநிலத்துக்கும் இடையேயான பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏனென்றால் பல காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. குண்டுராவ், எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கலைஞர், எடியூரப்பா பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஜெயலலிதா, உச்சநீதிமன்றமே சொன்னிச்சு, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஜெயலலிதா வந்து ஜெகதீஷ் ஷட்டரோட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவொன்னே தான் வந்து அவர் வந்து ஒரு உண்ணாவிரதத்தை உட்காந்து அது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இங்கே அப்படியெல்லாம் நடந்ததை பார்த்தோம். அதன்படி இல்லாமல் இது அரசாங்கம் என்பது அரசு ரீதியாக, ஒரு அரசமைப்பு சட்ட ரீதியாக எல்லா அரசாங்கங்களும் செயல்பட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு இந்த அரசாங்கங்கள் ஒத்துழைக்க வேண்டும். மத்திய அரசு இதில் அரசியல் செய்யாமல், நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திட்டங்கள் பிரச்சனை வேறு எதை, இப்போ நீட்டுக்கு நாம் விலக்கு கேட்குறோம், தமிழ்நாடு விலக்கு கேட்குது, பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. ஏற்றுக்கொள்கின்ற மாநிலங்களுக்கு நீங்கள் நீட்டை நடத்துங்க, தேவைப்படுற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கலாம். இது மாதிரி சில விஷயங்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் நீங்கள் அதை ரிலாக்ஸேஷன் செய்யணும். மாநிலத்தை ஓரவஞ்சனையோடு நடத்தாமல் அந்த மாநில மக்களுடைய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக வைக்க வேண்டும். மிக்க நன்றி சார். நன்றி.